4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி திருவிழா போல உலகமெங்கும் உற்சாகமாக கண்டுகளிக்கப்படுகிறது. இந்திய ரசிகர்களும் அதில் முன்னணியில் உள்ளனர். மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மர் போன்ற ஜாம்பவான்களின் பெயர்கள் அர்ஜென்டினா, பிரேசில், போர்ச்சுகல், ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட அணிகளின் தேசிய கொடிகள் மற்றும் லோகோக்கள் பொறித்த டி ஷர்ட்டுகளை அணிய ரசிகர்கள் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் திருப்பூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னரே உலகக்கோப்பைக்கான பிரத்யேக டி ஷர்ட் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இப்போது போட்டிகள் தொடங்கிய நிலையில் உள்ளூர் மற்றும் வெளிமாநில சந்தைகளில் இருந்து ஆர்டர்கள் பெருகி வருகின்றன. கேரளம் இந்தியாவிலேயே கால்பந்து ரசிகர்கள் அதிகமாக இருக்கும் பட்டாளத்தில் முதலிடம் வகிக்கிறது. அங்கு ஒவ்வொரு கிராமத்திலும் ஸ்டார் வீரர்களின் பிரம்மாண்ட கட் அவுட்டுகள், பிடித்த அணிகளின் கொடிகள் பறக்க தொடங்கியுள்ளன. கடந்த சில நாட்களாக பாலக்காடு, கொச்சி, கோழிக்கோடு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகள் காதர்பேட்டை ஆடை சந்தைகளில் திரளாக முகாமிட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான டி ஷர்ட்டுகளை கொள்முதல் செய்து செல்கின்றனர். இதையடுத்து மேற்கு வங்கம், கொல்கத்தா, கோவா, கர்நாடகா, அசாம், மேகாலயா போன்ற மாநிலங்களில் இருந்தும் ஆர்டர்கள் வர தொடங்கியிருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஜெர்சி விற்பனையாளர் கூறுகையில், வழக்கமான வர்த்தகத்தை விட உலகக்கோப்பை காலத்தில் விளையாட்டு ஆடைகளுக்கான தேவை பல மடங்கு உயரும். இந்த ஆண்டும் அதுபோல ஆர்டர்கள் குவிந்துள்ளன. குறிப்பாக கேரள வியாபாரிகள் ரகம் வாரியாக ஆடைகளை தேர்வு செய்து மொத்தமாக வாங்கி செல்கின்றனர். அர்ஜென்டினா, பிரேசில், போர்ச்சுகல், ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின் அணிகளின் டி ஷர்ட்டுகளே அதிகம் விற்பனையாவதாக கூறுகின்றனர். மேலும் வரும் நாட்களில் நாக் அவுட் சுற்றுகள் துவங்கும் போது ஆர்டர்கள் மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். ஹோல்சேலில் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆல் ஓவர் கேரளா, பாலக்காடு, கேல்கேட்லேருந்து ஃபுல்லாக வராங்க. அங்கே ஃபுல்லாக வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே ப்ரொடக்ஷன் மட்டும் ஷார்ட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நாங்கள் அங்கே அனுப்பிட்டு இருக்கோம். ஃபுல்லாக சேல்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. கேரளா தான் வந்து மெயினாக போயிட்டுருக்கு. அவங்க தான் அதிகமாக கஸ்டமர்ஸ் வராங்க. மற்றபடி நம்மள்ட்ட தமிழ்நாடு கஸ்டமரும் வந்துட்டு கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கஸ்டமரும் அதிகமாக வருவாங்க. இதுகுறித்து கேரள மாநில திருச்சூர் மாவட்டத்திலிருந்து ஜெர்சி வாங்க வந்த வியாபாரி கூறுகையில், ரசிகர்களின் கால்பந்து ஜுரம் தொடர்ந்து நீடிக்கும் இந்த நேரத்தில் கேரளாவே திருவிழா போல காட்சியளிக்கிறது. ஆங்காங்கே பெரிய கட் அவுட்டுகள், பதாகைகள் என கால்பந்து ரசிகர்கள் தங்கள் அணிக்கு ஆதரவாக வீதிகளை நிரப்பி வருவதாகவும், பள்ளி மாணவர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் தங்களுக்கு விருப்பமான அணியின் ஜெர்சிகளை வாங்க ஆர்வம் காட்டுவதாகவும், அதனால் ஜெர்சிகளை மொத்தமாக வாங்க திருப்பூர் வந்திருப்பதாக தெரிவித்தனர். ஜெர்சி வந்திருக்கு. ஃபுட்பால் சீசன் வேற. கேரளா சொல்லவே வேணும். அங்கே ஃபுட்பால் கிரேஸ் எங்கே பார்த்தாலும் கட் அவுட்ரு அது இதுதான். இப்போ எனக்கு அர்ஜென்ட் ஆர்டர், அர்ஜென்டினா ஜெர்சி வேணும். அதுதான் வந்திருக்கோங்க. பயங்கரமா போகுது இந்த வாட்டி. ஸ்கூல் கூட ப்ரமோஷன். ஸ்கூல் பசங்க கூட எல்லாரும் ஜெர்சி போட சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கூல் சின்ன பசங்க வந்து எல்லாருமே பயங்கர ப்ரமோஷன் இந்த வாட்டி.